ஊர்லேருந்து கிளம்பி வரேன்னு கேட்கும்போது வேணாம் வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு நான் எங்கே எப்படி இருப்பேன் தெரியாது. இப்போலாம் அவர் இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது. அதான் உண்மை. பெரிய படத்தில் வந்து என்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் ஷூட்டிங்லாம் போகிறோம், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணால் 2 நாளில் இல்லை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேசுவேன் ஐயோ பார்க்குறேங்க. ஸோ 10-15 வருஷத்துல நான் முதல்ல ஒரு சீரியஸா பேசுற இன்டர்வியூ தான் நினைக்கிறேன். இருங்க நாங்க குயிக்கா பண்ண மாத்திடுறோம். ரொம்ப அழுகுறாங்க. என்னடா டக்கு கீழே கொஞ்சம் பார்த்தா கேமரா பிளட்ல இருக்கு. இவர்த கூட நீங்க அடிச்சு வியாபாரம் பண்றதுல அக்கா அடிச்சிக்கவே முடியாது. பெரிய நல்ல மனிதர். இல்ல அதே நெகட்டிவ் தானே. பாலாக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் பாப்பேன். கரெக்ட்டா இருக்கும். டிவில ஜானி என்னைய வச்சு நிறைய கான்செப்ட் வரும். ஓகே. அதெல்லாம் அவர் பண்ணுவாரா? தட்ஸ் a beautiful thing. பெரிய டைட்டில் இருக்குல்ல. அது actually ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். தமிழ்நாடு now presents Spotlight with அமுதவாணன். US UK கனடாக்கெல்லாம் 2 நாள்ல டெலிவரி. அதுவும் 1 கிலோ வெறும் 475 ரூபாயில இருந்தே அனுப்பலாம். மேக்ஸர் இன்டர்நேஷனல் கொரியர் அண்ட் கார்கோ. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். உங்க சோஃபா சொல்லும் உங்க ஸ்டைல. கார்விங் கஸ்டமைஸ்டு லெதர் லக்ஸுரினா நம்ம லேவிஷ் ஷோரூம் தான். மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கிற KPY பாலா அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலோட மேடை கழிச்சிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. காரைக்கால் ஆரம்பிச்சு இப்போ காந்தி கண்ணாடி வரைக்கும் வந்திருக்குன்னா அது காரணம் வரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன்னா வந்து ஒரு தம்பியா கூட என்னோட ஃபேனா இருந்து கூட வந்து இன்னைக்கு வந்து அவனோட ஃபேனா இருக்கிறேன். அந்த அளவுக்கு அவன் அந்த இடத்த வச்சுக்கிட்டேன்னா அது வந்து நான் நிறைய தடவை நான் அப்போல்லாம் வந்து நான் ஃபீல் பண்ணுறது என்னன்னா, இப்போ வந்து பாலாலாம் கூட இருக்கான். அப்போ சின்ன பையன் அப்போ சேனல்லே வந்து அப்போ இதாக வச்சுக்கேன். 16 வயசு, அவன் வரும்போது 16 வயசு. அப்போ என்னன்னா சரி நம்ம படம் வந்தால் ஓகே, நம்ம படம் வரலன்னா இவங்க லைஃப்ல என்ன ஆகும், இவங்கலாம் வேலைக்கு போயிடுவாங்களா, திரும்ப ஊருக்கு போயிடுவாங்களா, நம்ம பீக்கில் இருக்கும்போது எல்லாரும் நம்ம கூட வச்சு நம்ம எல்லாம் பண்ண முடியல. நாளைக்கு அவனுக்கு மேரேஜ் ஆகுமே, அவனுக்கும் சொல்ல காசு கொடுக்கணும், நான் எப்படி வச்சுட்டு இருக்கேன். ஆனால் அவன் அதை தாண்டி ஒரு படி எக்ஸ்ட்ரா போய் அவன் இந்த லைன்லேயே வந்துட்டான். நம்ம லைன்லேயே வரும்போது ரொம்ப ஹாப்பி. அதை தாண்டி இன்னைக்கு ஒரு காமெடினா நல்லா வருவான் அப்படியே எல்லாம் எதிர்பார்த்தோம். நீங்கள் ஒரு ஹீரோவா நல்லா வந்து போது அது பெருமைடு தான். எல்லாமே வந்து நம்ம என்ன இப்போ பாலா வந்துட்டாப்பல, நீ வளர்த்துட்டு போய் வந்துட்டாப்பல அப்படின்னு அவன் எவ்வளவுதான் முன்னேறினாலும் அந்த கிரெடிட்டும் இதுதான் வருது. ஒரு பியூட்டிஃபுல்லான குரு சிஷ்யன் காம்பினேஷன் தான் இது இல்லைங்களா? சோ இவ்வளவு வருஷத்தோட ஜர்னில ஒரு விஷயம் மாறவே இல்ல அப்படின்னா 2 பேரை பத்தி என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் அவன் வந்து சினிமானா ரொம்ப பிடிக்கும். சினிமானா எப்படின்னா சினிமா நடிகர்ல இருந்து நடிகையில இருந்து அவங்க என்ன படத்தை எப்போ பண்ணாங்க, அப்போ அவனுக்கு தான் வயசு என்ன யார் எல்லாமே அவனுக்கு தெரியும் வச்சுங்களேன். நமக்கு தான் தெரியாத ஒரு விஷயம் கூட அவனுக்கு ஃபுல்லா எல்லாம் தெரியும். சினிமா மாதிரி எது இருந்தாலும் சரி படம் போய் நிறைய பார்த்துருவான். எப்படியாச்சும் இப்போ நான் அடுத்து வரலோட என் அண்ணன் போய் பார்த்துருவான். இல்லை இவன் அக்கா பசங்க இருக்காங்க அவனுக்கு போய் எப்படியா படம் நிறைய பார்த்துருப்பான். அப்படியே நானும் அவனும் படத்துக்கு போகணும்னா அப்போ சின்ன பையன்ல இவன் என்ன பண்ணா போயிட்டு வந்து டீ வேணே, டீ வந்து இவனா தான் நான் நிறைய டீ குடிக்க ஆரம்பிச்சேன். 2 டீ குடிப்பான், 10 டீ 15 டீ குடிப்பான். அதை ஃபர்ஸ்ட் டீ குடிக்கும் போது அடுத்தது நான் டீ குடிப்பானே சரி அடுத்த குடிக்கும் போது 3வது எப்படி நம்ம மூடுக்கு வரக்குல்ல பட்டர் பிஸ்கட் வச்சு டீ சாப்பிட்டா செம்மையா கலனுவான். ஒரு மூடு உருவாக்கிடுவான். சரி மறுபடியும் அப்படியே சாப்பிடுவான். அந்த ஒரு தியேட்டர்ல உட்காரும் போது போய் ஃபர்ஸ்ட் டீ வாங்கிட்டு நான் தானே அவருக்கு ஒரு டீ எனக்கு ஒரு டீ. அப்போ எப்படி வந்து அவன் அந்த டீ வாங்கிட்டு வருவானோ இன்னைக்கும் நாங்கள் தியேட்டர் போனோம்னா நான் யாரும் அனுப்புவானா இருமே போட்டு அவன் தான் போய் மாஸ்டர் போய் அவன் தான் டீ வாங்கி வந்துடுவான். அந்த மரியாதை அந்த ஒரு எப்படின்னா இப்போ இல்லை, அவன் மாறாத விஷயம். ஒரு 10-15 வருஷத்துல நான் முதல்ல ஒரு சீரியஸா பேசுற இன்டர்வியூ தான் நினைக்கிறேன். இனிமே நான் இது மாதிரி ஒரு சீரியஸா பேசுறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பர்சனல் செக்அப் டாக்டர் வந்த மாதிரி இருங்க நாங்க குயிக்கா பண்ண மாத்திடுறோம். ஆக்சுவலா பெருந்தி போறீங்க மாறாத விஷயம். எப்பயுமே வந்து ஒரு பையன் வந்து வரான் அப்படின்னா தான் பார்க்காதத அந்த பையன் பார்க்கணும்னு நினைக்கிறது தகப்பனால மட்டும் தான் முடியும். அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலக்க போட்டியில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் கூட நிற்கிறதுனா அது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ மதுரமுத்தை பார்க்கும்போது நண்பர் பார்க்கும்போது என்னையே பார்க்குற மாதிரி இருக்கும். உண்மையாக வந்து அவர் நல்ல ஒரு மனிதர்,
அவரும் ஒரு நல்ல ஹெல்பிங் மைண்ட் உள்ள ஒரு ஆளு, சிறப்பான மனுஷன். அதே நேரத்துல என்னன்னா ஈவெண்ட் நம்ம கொடுத்துட்டு திருப்பி நம்ம ஃபோன் பண்ணா என்ன ஈவெண்டா நானா சொன்னேன் அப்படியா எப்போ ஏங்க நான் மதுரைக்கு வந்துட்டேங்க கிளம்பிடு அப்படியா அப்போ பண்ணிக்கலாமா இன்னைக்கு ஏன் ஈவெண்ட் இருக்கு நீங்க பண்ணிக்கலான்றீங்க இப்போ வந்து பண்ணிக்கலாம் எப்படி சரி சரி அம்மதா அப்போ அங்க ஹோட்டல் போட்டுருவா குட்டை விட தெரியாம முடிச்சிருப்பாரு. உண்மையிலே அண்ணா ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். கணக்கு பூஜையார் பண்ணும்போது அவ்வளவு வந்து அற்புதமான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. நல்ல மனிதர். அதை தாண்டி எனக்கு ஒரு வாட்டி மோதிரம் போட்டாரு அண்ணன். முதல்ல வந்து விஜய் டிவில வந்து ஒரு மோதிரம் போட்டாரு. பட் மோதிரம் போட்டாலும் நைட்டு 2 மணிக்கு இரும்பு கடையில இருந்து இந்த ஒட்டுமொத்த பொருளை வந்து ஸ்டேஜ்ல போட்டுருவாரு. அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணியே ஊர்ல வந்து பல ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டாரு. ஸோ அவர் அவங்க அப்பா அம்மாவுக்கு கோயில் கட்டின மாதிரி ப்ராப்பர்ட்டி ஜோக்குக்கு அண்ணனுக்கு நம்ம எல்லாருமே ஒரு கோயில் கட்டி அதை வந்து பழைய இரும்பு கடையில் இருக்க ஒட்டுமொத்த பாத்திரத்தையும் வச்சு நல்ல ஒரு லேடிஸ்ல வந்துட்டு ஒரு நல்ல காமெடியா போய் சொல்லக்கு அப்புறம் நிஷா வந்து பார்த்தா நல்ல ஒரு ஆளுக்கு நல்ல ஒரு காமெடி சூப்பர். சமீபத்துல வந்து நாங்க 2 பேரும் இதுல இருந்து மியான்மர்ல இருந்து பேங்காக்ல வந்து பிளைட்ல வந்துட்டு இருக்கோம். டேக் ஆஃப் ஆனா பிளைட் ஷேக் ஆயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல இல்ல லேண்டிங் கீர் ப்ராப்ளம் திருப்பி ஏற்ற நடத்தி இறக்குறாங்க. பிளைட்டே அழுகுறாங்க. பிளைட்ல இருக்க எல்லாரும் உண்மையா சம்பவம் தான். உண்மை இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி எல்லாருமே அழுகுறாங்க. ஃப்ரெண்ட்ல வந்து ஜிடி பிரியங்கா உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் நானே டிஜே பிளாக் எல்லாருமே உட்காந்துருக்கோம். சரி பயம் வந்துச்சு. ஓகே ரொம்ப எல்லாம் சேஃபா பிடிச்சிக்கங்க, எல்லாமே ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் வரும், ரொம்ப எமர்ஜென்சியா இருக்கு அப்படின்னாங்க. சரி ஓகே நிஷாக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா அவங்க நிஷாக்கு அழுகுறாங்க. சரி ஓகே பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்களே என்னடா அது ஓகே ரொம்ப ஃபீல் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்து சரி விடுக்க அழாத பாத்துக்கலாம் விடு இப்படி இறக்கிடுவாங்க பைலட் தான் ஓட்டுறாரு அப்படின்னு ரொம்ப ஷேக் ஆகுது. சரி ரொம்ப அழுகுறாங்க. என்னடா சொல்லி டக்குனு கீழே கொஞ்சம் பார்த்தா கேமரா ஃப்ரண்ட்ல வீலா கட்டிட்டு இருக்காங்க. ஸோ விபத்தை கூட வீலாங்க வியாபாரம் பண்றதுல அக்கா அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு 5 ரூபாய் ஆச்சு. பார்த்தா நானும் ராமர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கலப்பு சாம்பியன்ல வின் பண்ணோம். சென்னைக்கு வரும்போது அவரு நான் தான் எங்கள் வீட்டில் தான் இருந்தார். நானும் வந்து நிறைய ஷோ பண்ணிக்கிறோம். நான் பாசிட்டிவ் சொல்லிட்டேன், நீ நெகட்டிவ் சொல்லணும். அப்படியா? நல்ல மனிதர் ராமரி வீடு நெகட்டிவ் இல்ல அதே நெகட்டிவ் தானே. ராமரி வீடு அப்படிங்கிற ஷோ அவர் வீட்டுல தான் இருப்பாரு. நாங்க எல்லாரும் சேர்ந்தா அதுக்குலாம் உழைச்சி அந்த ஷோ கொண்டு வந்து நிப்பாட்டோம். சின்ன திரையில எங்க நிப்பாட்டினீங்க? நிப்பாட்டினாருங்க அதை சொல்றேன். பாதிலே நிப்பாட்டணும். அந்த அளவுக்கு அற்புதமான மனிதர். சின்ன திரையில வந்து பின்னாலே போனாரு. அவர் போனாரு. பட் நாங்க தான் எல்லாமே ஒர்க் பண்ண அவருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அற்புதமான மனிதர். நான் பின்னாலே வந்தேங்கிறத நானே நம்பாம தானா பின்னாலே வந்த ஒரே மனிதர் அவர் மட்டும்தான். ஸ்டேஜ் லாஸ்ட்டுக்கு ஏற்ற அப்பதான் தெரியும் பின்னாலே வேற நம்ம பின்னால வந்துக்கிறோம். ஸ்டேஜ் பின்னாடி புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல மனிதர். எப்பயுமே வந்து பழச போட்டு புதுசு எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பழச போட்டு நிறைய ஷோ தாண்டி நிறைய திரைப்படங்களை வந்து எடுத்திருக்கிறாங்க. நல்ல மனிதர். ஏதாவது கெட்டப் போட்டோம்னா அந்த கெட்டப்ப போடவுல அடிச்சு ஏய் நான் போறேன் நீ எதை கெட்ட போடுவேன் நான் போடுறேன் தனுஷா தனுஷ் செட் ஆகாது நான் போறேன் தனுஷ் மாதிரியே இருப்பேன். விஜய் போறேன் விஜய் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதுடா நான் அப்படியே விஜய் மாதிரி இருப்பேன்டா சொல்லிட்டு இது பண்ணுவான். விஜய் வயசு நெஞ்சில் குடி இருக்கும் அன்பாந்த ரசிகர்கள் அப்படின்னு போல இந்த மாதிரி விஷயம். கணக்கு பூஜை சீசன் 6ல 2வது எபிசோடு என்னை எலிமினேஷன் பேர் வந்து சொல்லிட்டாங்க. பேர் சொன்னதுக்கு அப்போ வந்து ஒரு குரல் இல்லை அந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னது அவங்க தான். அந்த வாய்ப்பு இல்லைன்னா அடுத்து தேர்வு கஷ்டமா இருக்கு. எவ்வளோ ஸ்டார்ட் மியூசியில் வந்துட்டு நிறைய அந்த கெஸ்ட் ரோல்லாம் பண்ணிக்கிறேன். எவ்வளோ நிறைய விஷயம் பண்ணிக்கிறேன். கெஸ்ட்டாக போய்க்கிறேன். ஒரு ரவுண்டில் 1 ரூபா தான் எடுத்தேன் இன்னைய வரைக்கும். நான் அதுக்கப்புறம் ஆனால் அந்த எபிசோடில் ஃபைனலில் 1 லட்சம் வின் பண்ணேன். லாஸ்ட்டாக அந்த மூணு அந்த ஷோவில் 1 லட்சம் வின் பண்ணேன். ஆனாலும் நான் ஒரு 1 ரூபா தரல. அந்த 1 ரூபாய் எடுத்தா இன்னும் நான் அசிங்கப்பட்டிருக்கேன். போற ஆடியன்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் மியூசிக் பண்ணி வின் பண்ணிங்க அப்படி சொல்ல 1 ரூபாய் எடுத்தீங்களே சூப்பரா இருந்தாலும் 1 ரூபாய் எடுத்தீங்களே இன்னும் நான் கேவலப்பட்டிருக்கேன். காரணம் பிரியங்கா தான். லொலு சபா மாதிரி ஒன்று பண்ணாங்க. அதை வந்து லீட் ரோல் நான் பண்ணேன். அப்போ புகழ் பாலா தங்கதுரை எல்லா வடிவேல் பாலாஜி எல்லாமே பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண இருந்தால் கூட வந்து அவன் உழைக்கணும் நினச்சி எப்பவுமே உழைப்பான். அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த கேட்ட கொடுத்தாலும் அதை பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆடிச்சு வந்திருக்காருன்னா அது அவர் உழைப்பு தான். இந்த 2018 அந்த 19 அந்த டைம்ல வந்து அடிக்கடி ஃபாரின் போவாரு. வடிவேல் பாலாஜி கூட ஈவெண்ட்டுக்கு போவாரு. தனியா போயிட்டு வந்தாரு ஈவெண்ட். என்ன ஈவெண்ட் போயிட்டு இருக்காங்க. நாங்களும் அதே கூப்பிட்டவங்களே எங்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டாங்க அப்படியா சூப்பர் அப்படின்னா பயங்கரமா ரெஸ்பான்ஸ் நான் சொல்லவே இல்லை. எங்களை கூப்பிட்டு அவங்க நான் கேட்பேன் எப்படி ஈவெண்ட்லாம் எப்படி இருக்கும். இப்போ கிராண்டா இருக்கு மாப்பிள்ள டைமிங் எப்படி எவ்வளவு நேரம் பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம பண்றதுதான். அவ்வளவு ஜாலியா நானும் வினோத்தும் ஓகே இப்பெல்லாம் கேட்டு போறோம். கட் பண்ண கடைக்கே கூட்டு போயிட்டாங்க. எது கடை கூட்டு போறாங்க. சரி நானும் வினோத் கேட்க வினோத் இருக்கோம். இல்ல இங்கதான் இங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் கிடையாது.
2 மாடல் போன் தருவோம். எத்தனை பேர் வாங்க சார் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க சார், வாங்க சார் ஏப்ரல் 14 அதுமா புது போன் வாங்கினா உங்களோட செல்ஃபி எடுத்துக்கலாம் சார், வாங்க சார். இதுதான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட காலையில 10 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நாங்க இதுதான் பண்ணிட்டு இருந்தோம். அச்சச்சோ. கட் பண்ணா ஒரு 5 கடை தாண்டி சவுண்ட் கேக்குது. தப்பி அங்க நிக்காம. சோ எங்க 2 பேருமே மறக்க முடியாத அனுபவம். சோ சம்பவம் மறக்கவே. சோ ஒரு நாள் நீங்க வந்து பாலாவா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் தூங்கி எழுந்து என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு நாள் வந்து அமுதவாணனா இருந்தா தூங்கி எழுந்தோனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் அண்ணா சொல்லி டீ இருக்கா, டீ இருந்தா கொடுங்க. அப்படியே போயிட்டு அப்புறம் கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுவாங்க, காரில் கூட்டத்தை வெயிட் பண்ணுவான். அண்ணா இது வந்துடுறேன்னு வெயிட் பண்ணி விட்டு அங்கே வந்து பசங்களை செலவட்டிங்களா, ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டியா, சின்ன பசங்களை போட்டு விளையாடுன்னு அந்த பொண்ணு கூட தான் லவ் பண்ணுறேன், 5 வயசு குழந்தைங்கள லவ் ஆசையை மூட்டிட்டு பண்ணுறது. அவன் வந்துட்டு டேய் என்ன எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறது கேட்பான். இல்லை தூது கிளம்பிட்டு அப்புறம் என்ன சாப்பாடு இன்னைக்கு சொல்லிட்டு ஜாலியாக பேசின்னு அப்படி இருப்பேன். ஒரு 2 மரத்தை வெட்டுவேன். எனக்கு ஜோக்கு புரியல. மரம் 2 மரம் வெட்டுவேன். அதான் நல்ல மரம், பழைய மரம். அதான் கையில உருண்ட மரத்தை எடுத்து வெட்டி நானே போயிட்டு ஈவெண்ட்ல இருந்தா ஈவெண்ட் கூட போக மாட்டேன். போயிட்டு நானே எல்லாமே ரெடி பண்ணி அது ஆக்சுவலா கடையில கொடுத்தா 2000 வாங்கிடலாம். பட் நான் என்ன பண்ணுவேன் டைனிங் டேபிள் வந்து கடையில கொடுத்தா 10,000 வாங்கிடலாம். வாங்க மாட்டேன். 20,000 ரூபாய் தடவை நானே அதை வச்சு நானே அடிச்சு நானே வார்னிஷ் போட்டு நானே தைச்சு நானே எல்லாமே ஆணி அடிச்சு விட்டு ரெடி பண்ணுவேன். சூப்பர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நானே கார்டனிங் வாங்கி நேரா கடையில போனாலே அவங்களே விதை வச்சு கொடுத்துருவாங்க. இல்ல நானே பூத்தட்டி சிவன் சொல்லி தண்ணி கேன அறுத்து மண்ணை போட்டு பூத்தட்டி ரெடி பண்ண இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவர் பண்ணுவாரா? தட்ஸ் a beautiful thing. அது ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். சரி ஓகே. ஆக்சுவலா ரொம்ப கஷ்டம், நான் நிறைய பார்த்தேன். சொல்லிட்டு அப்புறம் என்ன கஷ்டம் ஆகுது. பாலாக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் பாப்பேன் அப்படின்னா அது என்ன மாதிரி பொண்ணா இருந்தா கரெக்ட்டா விஜய் இருக்கும்? டிவில இந்த முத்தான ஒரு சீரியல் வந்து ஆமா கண்டென்ட் உண்மையா சொல்றாரா? இல்லம்மா, அதுல நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ஒரு தடவை ஷோல பார்க்கும்போது ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருந்தாங்க, ரொம்ப அழகழகா இருந்தாங்க, நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதுல செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு பொண்ணு அந்த மாதிரி பார்க்க நினைச்சிருந்தேன். ஒரு ஹீரோயின் பேர் சொல்லுங்க டக்குன்னு. பாலாக்கு இந்த இவங்கள மாதிரி ஒரு பொண்ணு தான் கரெக்ட் அப்படின்னா அது யார்? கயல் ஆனந்தி. சூப்பர் நல்ல சாய்ஸ். அமுதவாணன் அண்ணன் கூட ஒருத்தங்க கரெக்டா இருப்பாங்க, பேரா பக்கத்துல நின்னா எக்ஸாக்ட் பேரா இருப்பாங்கன்னா அது எந்த ஹீரோயின்? எனக்கு தெரிஞ்ச வைஃப் தான் கரெக்டா இருப்பாங்க. எங்க திரைப்படத்துல நடிக்கும் போது திரைப்படம் 3D படம் இந்த படத்துல அவங்க கரெக்டா இருப்பாங்க. ஓகே. ஒரு விஷயம் வந்து அமுதவாணன் அவர்கள் மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்னது? ஒரு விஷயம் பாலா மாத்திக்கணும் அப்படின்னா அது என்னது? ஃபோன் பண்ணா எடுக்கணும். உதாரணத்துக்கு யாராவது கை தூக்க, பாதிக்கப்பட்டு யாராவது இருக்கீங்க கை தூக்க. பாலா இல்லனா என் வாழ்க்கையில இந்த விஷயம் நடந்திருக்காது அப்படின்னு நீங்க நினைக்கிறதுனா அது என்னது? அமுதவாணன் அவர்கள் இல்லனா இந்த விஷயம் வாழ்க்கையில் நடந்திருக்காது அப்படின்னா அது என்னது? நம்ம ஒரு இடத்த அடிக்கணும்னு நினைச்சு அதை பண்ணிட்டு இருக்கோம், அதுல நம்ம கொஞ்சம் பின்தங்குறோம், லேட்டாவது கொஞ்சம் பின்தங்குறோம்னு வச்சுக்கிறேன். அந்த இடத்துல வந்துட்டு நம்ம எப்பயும் நம்ம அண்ணனோ தம்பி ஒரு மாமா மச்சான் யாரோ ஒருத்தர் வந்து அந்த துறையில வின் பண்றாங்க, அதுல வந்து பண்ணிருக்காங்கன்னா நமக்கு அது மிகப்பெரிய அது இதான் நம்ம பயவத்தை பண்றான்டா அப்படி ஒரு ஆதரவு இருக்கல. அது இல்லைன்னா நம்ம இந்த லைனை விட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடும். அது வந்து அடிக்கடி வாழா பண்ணும்போது ஓகே நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம், இப்போ நம்ம இல்லைனாலும் அவன் அதை பண்ணிட்டு இருக்கான் போது எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து எப்பவுமே அதுக்கு ஒரு மிகப்பெரிய. ரெண்டாவது எங்களுக்குள்ள ஃபேமிலிக்குள்ள நிறைய சண்டை வந்தாலும் அவன் தான் சால்வ் பண்ணுவான். ஆக்சுவலா அவர் இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது, அதான் உண்மை. அன்னைக்கு அவர் ஊர்ல இருந்து கிளம்பி வரேன்னு கேட்கும்போது வேணாம் வராது அப்படின்னு சொல்லிட்டேன்னா இன்னைக்கு நான் எங்கே எப்படி இருப்பேனே தெரியாது. ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஆஃபீஸில் ஒரு சூப்பர்வைசராகவோ அந்த மாதிரி தான் லைஃப் போயிருக்கும். ஸோ அவர் இல்லைன்னா இந்த விஷயங்கள் எதுவுமே நடந்திருக்காது. ஸோ அவர் இல்லைன்னா தாண்டி அதாவது அவங்க ஒய்ஃபு அக்கா இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காரு. ஸோ அவங்க தான் நமக்கு வந்து பேக் பண்ணும். அப்போ அவரும் ஒய்ஃபை தான் சொன்னேன், அவங்க தானே சொன்னாங்க. நிஜமாவே த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிறவங்க நீங்க தான். ஸோ இப்போ உங்களோட வெற்றி நிறைய பேருக்கு அவங்க வெற்றி அடைய முடியுங்கிற நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. ஆனா நீங்க எந்தெந்த இடங்கள்ல உடஞ்சிருக்கீங்க, எந்தெந்த விஷயத்துக்கு உடஞ்சிருக்கீங்க, அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தீங்க? உடைக்கிறதுலாம் மேட்டர் இல்லை, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அடிக்கடி உடைக்கிறது அவங்களோட வேலை தான், உருவாக்க நம்மளோட வேலை. ஸோ அது மட்டும் தான் நம்மளுக்கு. ஏன்னா எதுவுமே எல்லாமே பிளான் பண்ணிட்டு போறவங்களுக்கு எல்லாமே நடக்கும். எந்த பிளானுமே இல்லாதவங்களுக்கு கடவுள் தான் சொன்னேன், அப்புறம் கூட இருக்க மனுஷங்களுக்கு தான் சொன்னேன். அப்படி வந்து நான் எதுவுமே பிளான் பண்ணி வரல,
எனக்கு மீடியாவில் வரணும்னு ஆசை. அதுக்கு அது யாரை பார்த்து வரணும்னா அண்ணனை பார்த்து தான் வரணும்னு ஆசை வந்துச்சு. சீரியஸாக இதுதான் உண்மை. ஏன்னா இப்படி ஒருத்தர் இல்லை அப்படின்னா நான் எங்கே இருந்து சொல்லிட்டேன். அன்னைக்கு அவர் கூட இருந்து நிறைய விஷயங்கள் பார்த்தேன். எனக்கு இந்த அளவுக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியாது. உண்மையாக சொல்லணும்னா அவர் டேலண்ட் எனக்கு பாதி கூட கிடையாது. நான் ஒத்துமை எங்க கேட்டவன். பட் நான் டான்ஸ் இன்னைக்கு ஆடுறேன் அப்படின்னா ஸோ அவர்கிட்ட பார்த்து கற்றுக்கிற விஷயங்கள் தான். என்ன கேட்டால் உன்னால எதுவுமே முடியாதுன்னு சொல்லும்போது தான் உன்னால முடியும்னு சொல்லிட்டு நமக்குள்ள தோணும். என்னால் பேனா எடுத்து எழுத முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து இல்லை நம்மளே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கற்றுக்க ஆரம்பிச்சது தான். ஸோ அதான் எழுத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நிறையா நிறைய நிறைய நடந்திருக்கு என் லைஃப்ல. நான் அண்ணனுக்கு தெரியும், நிறைய சொல்லுவேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஒரு நிறைய பெரிய படம் ஒன்று, பெரிய படத்தில் வந்து என்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் சொல்றது 2019 அந்த மாதிரி ஆடிஷன்லாம் வச்சாங்க. செலக்ட் ஆகிலாம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் 2 நாள் ஷூட்டிங்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. அது ஒரு நல்ல கேரக்டர், ஒரு காமெடி கேரக்டர், நல்ல கேரக்டர். ஷூட்டிங்லாம் போகிறோம், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணால் 2 நாளில் இல்லை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னு கேட்கும்போது இல்லைப்பா ஃபேஸ் வேல்யூவோ பார்க்குறாங்க, ஸோ மூஞ்சி கொஞ்சம் தெரியுற மாதிரி ஃபேஸ் வேல்யூவோ பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அவங்க சொன்ன கரெக்ட், நம்ம மூஞ்சி அந்த அளவுக்கு விசிட்டாவில் நமக்கு அந்தளவுக்கு பெரிய பொட்டன்ஷியல் ஆகுதுன்னு நான் விட்டேன். கட் பண்ண அப்புறம் சீசன் கேரக்டர் பண்ணேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 25 படம் நடிச்சிருக்கேன், யாருமே தெரியாது. அவ்வளோ ஆர்டர் பண்ணி நடிச்சிருப்பேன், நிறைய பண்ணியிருப்பேன். ஆனால் கிட்டத்தட்ட அந்த 15-14 கூட எடிட்டிங்கே போயிருக்கும். அப்போலாம் நிறைய தடுப்பாகும், என்னடா அது ஏதோ சரியா நமக்கு ஒரு ட்ராக் வரலையே, சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சு கட் பண்ணா. நான் இப்போ இந்த படம் பண்ணி இந்த போஸ்டர் வந்துச்சு. அந்த மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணி சாரி கேட்டாரு. ஸோ நான் தெரியாமல் பட்டப்பா ஏதாவது சாரி அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதான் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் இருக்கணும். எப்போ ஒருத்தவங்க பின்னாடி இப்படி ஒருத்தர் இருந்தா எல்லாமே சூப்பர் தான். ஸோ இப்போ எப்படி சந்தோஷமான விஷயங்கள், சோகமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும், அதே மாதிரி காசிப்ஸையும் இண்டஸ்ட்ரியும் பிரிக்கவே முடியாது. ஆனா ஒரு பாயிண்ட்ல நம்ம வருத்தப்படுறத விட்டு சிரிக்கிறது இருக்கு. ஆனா உண்மையா மறந்து யாரும் சிரிக்கிறாங்க. யாரோ சிரிச்சு பிக் பாஸ் எது உங்களுக்கு தெரியுமா ஏதாச்சு? ஜானி என்னைய வச்சு நிறைய காசிப் வரும். ஓகே, அதை வச்சு நான் ஏதோ இது பண்ணும்போது ஜானி பிக் பாஸ் உள்ள இருக்கும்போது அப்போ வந்து ஒய்ஃப் உள்ள வந்தாங்க. உள்ள வரும்போது வந்து அதை வச்சு ஏதோ கலாச்சி தெரியல, என்ன எனக்கு தெரியல. சோ அந்த மாதிரி அதை வச்சுலாம் இது பண்ணிருந்தேன். தெரியல, எனக்கு தெரியல. ஓகே, நீங்க சொல்லுங்க. இப்போ அந்த 2 வீடு கட்டி முடிச்சாங்க. காந்தி கண்ணாடி சம்பளத்துல 2 வீடு கட்டணும். ஆமா, அதுக்கு வந்து ஒரு காசி பண்ண வந்துச்சு. எனக்கு வந்து யாரோ பெரிய ஆள் ஒருத்தவங்க வந்து ஃபாரின்ல இருந்து ஃபண்டு தராங்க, பின்னாடி யாரோ ஒருத்தவங்க பெரிய ஆள் இருக்காங்கடா, ஏதோ ஒரு பெரிய கட்சி இருக்கு அப்படிலாம் சொன்னாங்களா. எனக்கே சிரிப்பா இருக்கு, என்னடா நம்ம கஷ்டப்பட்டு இப்படி ஒண்ணு பண்றோம், ஸோ இப்படி ஒருத்தர் போடுறாங்களே அப்படிங்கும் போது அது சிரிப்பா இருந்துச்சு. கண்டிப்பா. ஓகே, என்னைக்காச்சும் பாலிடிக்ஸ்ல வருவீங்களா 2 பேரும்? எனக்கு தெரியலமா, ஆனா அவர் பாலிடிக்ஸ் வந்தாலும் வரலாம். ஓகே, சோ அமுதவாணன் அவர்கள் பத்தி நீங்க ஒரு பரப்பி விடணும் அப்படின்னா என்ன பரப்பி விடுவீங்க? நீங்க பாலா பத்தி ஒன்னு பரப்பி விடணும்னா என்ன பரப்பி விடுவீங்க? கரகாட்டக்காரன் 2ல ஒரு ஹீரோவா நடிக்கிறாரு. சீரியஸா அவருக்கு ஆசை இருக்கு, ஆசை. கண்டிப்பா சூப்பர். அது ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் தான். அது காசிப்பா இல்லாம அது நிறைவேறணும். நம்ம எல்லாருமே இந்த ஸ்டேஜ்ல மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். பாலா வந்து அடுத்த தளபதி அவர் இடத்த வந்து பாலா தான். காசி கூட கிடையாது. 2 பேரும் சேர்ந்து இப்ப கியூட்டா ஒரு டான்ஸ் பண்ண போறீங்க. நான் அப்படியே அந்த பக்கமா போயிடுறேன். மைக்கில் நான் வாங்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பாலா அவர்கள் ரொம்ப ரொம்ப அருமையா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நபர் தான் மேடை கழிக்க போறோம். சால்சா மணி அவர்களை ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட மேடை கழிக்கிறேன். அமுதவாணன் அப்படின்னா சால்சா மணிக்கு யாரு, என்னது? ஜோடிக்கு அப்புறம் தான் அவர் அறிமுகம் கிடைச்சது. எஸ், அவர் தான் எனக்கு கோரியோகிராஃபர். எஸ். ஏன்னா வந்து இப்போ நான் ஒரு காமெடியாக இருந்துட்டு ஒரு டான்ஸ் வின் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ டஃப் கண்டஸ்டன்ட்ல அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு இது மட்டும் தான் ட்ரையல் பார்த்தார். அந்த வெண்ணிலவ் சாங் ஆடும் போது இல்லாமல் தான் வெண்ணிலவ் சாங்கு அது கொஞ்சம் இதுவாக பண்ணணும் பண்ணுறீங்களாம் போது இல்லையா பண்ணிக்கிறேன் சரி சொல்லிட்டு ஃபுல் கோரியோ பண்ணார். பசங்கள்லாம் சொல்லிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு வந்தோடனே கை கொடுத்தாரு, அவங்க சூப்பர், இதுக்கப்புறம் நான் பார்த்துறேன் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு எபிசோடுமே கான்செப்ட். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவரை மாதிரி கான்செப்ட் ரெடி பண்ணுற ஒரு கோரியோகிராஃபரை நான் பார்த்துருக்கேன். என்னை வின் பண்ண வச்சிருக்காருன்னா ஒரு எபிசோடும் செட் பண்ணி ஓகே இப்போ நான் அடிக்கணும், எப்படியாச்சும் அடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணிச்சுன்னா அது காரணம் இவர் தான். அதை தாண்டி என் லைஃப்பில் வந்துட்டு நான் ஜோடி தான் எனக்கு வந்துட்டு ஒரு
நான் ப்ரோக்ராம்ல வந்துட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கும் இல்லை படம் வாய்ப்புக்கும் எல்லாத்துக்கும் காரணம் ஜோடி நம்பர் 1 தான். Yes. அந்த ஜோடி நம்பர் 1ல நான் வின் பண்றேன்னா அதுக்கு முழுக்க அவர் தான் காரணம். அவர் இல்லைன்னா நீங்க வந்து சொல்லுங்க, இவர் ஒரு காமெடியனா எல்லாருமே பார்த்திருக்காங்க, ரசிச்சிருக்காங்க. ஆனா as a கொரியோகிராஃபரா, டான்சரா நீங்க எப்படி அவர் வந்து இமேஜின் பண்ணீங்க, எப்படி பிக் பண்ணீங்க? ஓகே, இவர் நம்ம டான்ஸ் பண்ண வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு why did you choose him? அவர் இப்ப கூட பாருங்க இப்படிதான் பேசுவாரு. அவர் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கணும்னு வந்துருவாரு. சோ அவருக்கு அந்த எனர்ஜி பால். இப்ப பால கூட சொன்னார்ல, மரம் வெட்டிட்டு இருப்பாரு. சோ அவர் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, பிசிக்கலி ஆல்சோ ஃபிட். சோ அவரால எது கொடுத்தாலுமே அவர் நெருப்பு மாதிரி பத்திப்பாரு. அது 100% டெடிகேஷனோட டவுட் படாம பண்ணுவார். இப்ப அவர் என் மேல இப்ப அவர் ஜெயிச்சிருக்கிறதுக்கு காரணம் நான் கிடையாது, அவர் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை, அது அவருடைய சக்சஸ். அவர் வந்துட்டு அவரை நம்பலான்னு ஒரு விஷயம் நம்பினார்ல, அதனாலதான் அவர் ஜெயிச்சார். இல்லைன்னா அது கஷ்டமா இருக்கும். அது மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, தொலைக்காட்சி வரலாற்றிலேயே 4 ஜோடிகளோட ஆடின ஒரு ஜோடி நம்பர் 1 டைட்டில் தான். பல ஜோடிகளோட ஒரு சீசன்ல 3 வாரம் இருக்கும், 3 அப்புறம் அந்த ஜோடி போயிட்டுதான் அவங்க இதாயிடுவாங்க. ஐயோ என்னும் போது புதுசா ஜோடியா இருக்குவாங்க. அப்புறமா ஐயோ என்னும் போது டக்குனு இன்னொரு ஜோடி வருவாங்க. அது மாதிரி வந்து லாஸ்ட் தான் ஆனந்தி. So we are just wrapping this session right now with your dance. பாலக்கர்கிட்ட ஏதாவது திட்டுகள், அடிகள்? இந்த விஜய் டிவில போய் ஆட்டம் போடுறது, இந்த இது பண்றது, இதெல்லாம் இந்த விஜய் டிவி பக்கம் போக கூடாது, புரியுதா? என் வாரிசு அனுப்பி வச்சிருக்கேன். கேபி அழுதுனா அப்பதான் தெரியும், அதுக்கு அழுது கிடையாது. யாருமே சப்போர்ட் பண்ண நீ எடுத்து போகணும்னு நினைக்கிறல, நீ தான் உங்க அப்பா பண்ண. US UK கனடாக்கெல்லாம் 2 நாள்ல டெலிவரி, அதுவும் 1 கிலோ வெறும் 475 ரூபாயிலிருந்தே அனுப்பலாம். Maxer International Courier and Cargo. Contact 9176767663. தொலைவில் இருந்தாலும் தொடர்பில் இருப்போம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். உங்க சோஃபா சொல்லும் உங்க ஸ்டைல. கார்விங் கஸ்டமைஸ்டு லெதர் லக்ஸுரினா நம்ம லேவிஷ் ஷோரூம் தான்.